உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூடா ஒழுக்கம். ஒழுக்கம் உடைமை பார்த்துட்டோம். ஒழுக்கம்ங்கிறது எப்பேற்பட்ட விஷயம்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கங்கிறது என்ன, எது எதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான மோசமான கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ உள்ளுக்குள்ளே எல்லா வச்சையும் வச்சுக்கிட்டு வெளியில் அப்படியே நல்லது போல் காட்சியளிக்கக்கூடிய கூடா ஒழுக்கத்தை பற்றி 10 திருக்குறளை கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதோடைய திருக்குறளும் அதுக்கான பொருளும் சொற்பொருளும் அழகான முறையில் பார்ப்போம். வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வஞ்சமனத்தான். வஞ்சமனத்தான் உள்ளுக்குள்ள வஞ்சம். வஞ்சமனத்தான் படிரொழுக்கம். படிரொழுக்கம்னா வெளியில் அப்படியே ஒழுக்கம், ஒழுக்க சீலன் மாதிரி நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வஞ்சமனத்தான் படிரொழுக்கம். பூதங்கள் 5 அகத்தே நகும். நகுங்கிறது சிரிக்கும். எந்த 5 பூதங்களும், நிலம், நீர், காற்று, ஆகாயம், இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்குமா. இவன்லாம் ஏன் சிரிக்குது? படிரொழுக்கம்னா ஒழுக்க சீலனை போல, ஆனால் உள்ள வஞ்ச மனத்தோடு இருக்கக்கூடிய படிரொழுக்கம் கொண்டவனை அந்த 5 பூதங்களும் உள்ள சிரிச்சுக்குதான். பாயிண்ட் புரியுதா? ஒழுக்க சீலரை போல் உலகத்தை ஏமாற்றும் வஞ்சகரை பார்த்து அவரது உடலில் கலந்துள்ள நிலம், நீர், தீ, காற்று, வெளி எல்லாமே பஞ்சபூதங்களும் உள்ளக்க நகும், சிரித்து கொண்டிருக்கும். டேய் நீ எல்லாம் யாரா அப்படின்னு சிரிக்குதான். சரிங்களா? பாப்போமா? அடுத்து வானுயிர் தோற்றம். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும்? அதாவது உங்களுடைய தோற்றம் என்ன செய்யும்? தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின். அதாவது தனக்கு தெரியும் இது குற்றம்னு தெரிஞ்சு தோற்ற என்ன பயன்? அப்ப தன் வானுயிர் தோற்றம் எவன் செய்யும், என்ன செய்யும்? தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின். குற்றப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றம் உண்டாக்கும். அப்ப தன் மனதிற்குள் குற்றம் என்று தெரிந்து கூட அதை செய்பவர்கள் துறவு கூலம் பூண்டிருப்பதால் என்ன பலன்? தனக்கு தெரிஞ்சு தவறுன்னு தெரிஞ்சும் அப்படியே ஒழுக்க சீலரை போல இருக்கிறதுனால என்ன பயன் கேட்கிறாரு. அதான் வானுயிர் தோற்றம் என்ன செய்யும்? உன்னோட கெத்து என்ன செய்யும்? உன் மனசுக்குள்ள இருக்கே தப்புன்னு என்ன என்ன பயன் அப்படிங்கிறாரு. ஓகே தானே? அடுத்து வழியில், நல்லா கொஞ்சங்க, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம். இந்த இடத்துல பெற்றம்ங்கிறது பசு. இந்த இடத்துல பெற்றங்கிறது பசு. பசு புலியின் தோல் போர்த்த மெய்தற்று. இது கேட்பாங்க. அதாவது இந்த மாதிரி ஒழுக்க சீலரை போல காட்டிக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய எல்லா வஞ்சகத்தையும் இருக்கக்கூடிய நபர் புலியில் பசு புலித்தோலை போற்றுறதுக்கு சமம்ங்கிறார். இது இல் பொருள் உவமை அணியில் வரும். இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கற்பனையாக சொல்கிறது. அதாவது பசு எப்படி தோல் போற்று, ஒரு புலியோட தோல் போற்று பசு எப்படி வாழுதோ அதனால இப்போ சொல்லியிருக்காங்க. கற்பனையாக யோசிக்கிறாரு. பசு எப்படி புலியோட தோலை போத்துக்காது, அப்படி வாழாதுல. ஆனால் என்ன நூலாசிரியர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசு புலியின் தோலை போற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஓகேவா? தான் புலின்னு நினச்சிட்டு. சரிங்களா? அப்ப மன வலிமை இல்லாதவன், அதான் அதுக்கு அர்த்தம். வலியின் நிலைமையான் வல்லுருவம், உருவத்துல மட்டும் வலிமையான உருவம். யாரு? புலியாக்கு நீ. ஆமா. புலியின் தோல் போர்த்த மெய்ந்தற்று. புலியின் தோல் போர்த்த மெய்ந்தற்று. மன வலிமை இல்லாதவன் மேற்கொள் வலிய தவ தோற்றம் பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்ந்தது போன்றதாகும். சரிதானே? எல்லா கிளிகளையும் கிழிச்சு வச்சிருக்கிறார், ஒருத்தரையும் விடல அவரு. தவமறைத்து அல்லவை செய்தல். தவமறைத்து, தவமறைத்துனா தான் தவம் இருக்கிறேன் என்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு தவமறைத்து அல்லவை செய்தல், கொடுங்கோலை செய்தல், துன்பங்களை செய்தல். புதல் மறைந்து, புதலுக்குள்ள மறைந்து. வேட்டுவன் ஒரு வேடன். புல்லுனா புறா. புல் சிமிழ் தற்று. புல் சிமிழ் தற்று. ஒரு வேடன் வீரனுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த குணத்தை விட்டு விட்டு புதருக்குள்ள ஒளிஞ்சு ஒரு புறாவை அடிப்பது போல தவமறைத்து அல்லவை செய்தல். அப்படியே துறவரம் பூண்டு ஒழுக்க சீலனாக இருந்து கெட்டது பண்றது, மற்றவர்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடியவனை வேடன் மறைந்திருந்து ஒரு புறாவை அடிக்கிறான் புதருக்குள்ள ஒளிஞ்சு. இதெல்லாம் ஒரு வீரமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவமல்லாத தீய செயல்களை செய்தல், புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலைவீசி பிடிக்கிறது போன்றதான். அதான் அல்லவைனா பாவங்கள்.
தட்டுனா போலும், வேட்டுவனா வேடன். கரெக்டு தானே? எப்படி சொல்லுக்காரு பாருங்க. பற்றற்றேம் என்பார் படிரொழுக்கம் எட்டற்றென்று ஏதம் பலவும் தரும். ஏதங்கிறது துன்பம் பல தருமா. துன்பம் பல தருமா. எப்ப? நல்ல சீலரை போல கெட்டது செய்யக்கூடிய ஒருவன் இருக்கான் பார்த்தீங்களா, சொல்லுல ஒன்று செயல்ல ஒன்று இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் வந்து சேரும். ஏன்டா இப்படி பண்ணேன்னு நினைக்கக்கூடிய துன்பம் வருமா. எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர், எத்தகைய பற்றுகளும், அதான் பற்றற்றேம், எத்தகைய பற்றும் இல்லாதவரும் எத்தகைய பற்றுகளும் இல்லாதவரும் என்று எந்த பற்றும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவன், எனக்கு எந்த பற்றும் இல்லை அப்படின்னு சொல்றவன், வாயில் ஒன்று சொல்றது எனக்கு எந்த பற்றுமே கிடையாது அப்படின்னு வாயில ஒன்று சொல்லு செயல்ல ஒன்று செய்யறவன் இருக்க பார்த்தீங்களா, அவனுக்கு ஏன்டா இப்படி செஞ்சோன்னு சொல்ற அளவுக்கு துன்பம் வருமா. அதான் எத்தகைய பற்றும் இல்லாதவரும் என்று வாயால் சொல்லி, அதான் பற்றற்றேம் என்பார், எனக்கு எந்த பற்றும் இல்லை, பற்றற்றே என்பார் படிரொழுக்கம். படிரொழுக்கம்னா ஒழுக்க சீலரை போல. ஸோ எத்தகைய பற்றுகளும் இல்லாத என்று வாயால் சொல்லி செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை, அதான் படிரொழுக்கம்னா. அதான் அவன் ஃபீல் பண்ணுவான், எட்டற்றேன் என்று ஏன்டா இப்படி பண்ணோம், ஸோ எப்படி செய்தோம் என்று, பிறகு ஏன் அப்படி செய்தோம் என்று நினைத்து வருந்தும்படி பல துன்பங்கள் வரும். ஏதம் பலவும் தரும், துன்பங்கள் பல தரும். ஓகேவா, புரியுதா? இதுக்கு மேல என்ன விளக்கம் அதுக்கு? நெஞ்சின் துறவார், நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்பவரின் வன்கணாரில். அதுலயே மீனிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நெஞ்சின் துறவார், அதாவது நெஞ்சில் ஆசைகளை விடுபவர்களாய், நெஞ்சிலே ஆசைகளை விடுவர்களாய் வெளியே ஆசையற்ற ஞானிகளைப் போல காட்டிக்கொள்பவர். நெஞ்சின் துறவார், மனசுல துறக்க மாட்டாரு, மனசுக்குள்ள எல்லா ஆசையுமே இருக்கும். அதான் நெஞ்சின் துறவார், துறந்தார் போல் வெளியில காட்டிக்கிறது. துறந்தார் போல் நான் எல்லாம் எனக்கு வேணாம், எல்லாமே எதுவுமே வேண்டாம், எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாங்க. துறவார் போல் வஞ்சித்து வாழ்பவரின், அந்த மாதிரி வாழ்பவரின் வன்கணார் இல், வஞ்சித்து வாழ்பவரின் கொடியவர் எவருமே கிடையாது. வாழ்பவரின் வன்கணார் இல், கொடியவர் இல்ல, அப்பேற்பட்ட கொடியவர் யாருமே கிடையாது அப்படிங்கிறார். புரியுதா பொருள்? அப்ப நெஞ்சத்தின் துறவார், நெஞ்சத்துல என்று எதுவுமே இல்லை அப்படின்னு துறந்தார் போல், எல்லாத்தையும் துறந்துட்டேன் போல் வஞ்சித்து வாழ்பவர், எல்லா ஆசையும் இருக்கு ஆனால் நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரம் வன்கணார் இல். அதை போன்ற ஒரு கொடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆசை இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போ, எல்லாத்தையும் திறந்துட்டேன்னு துறவர் முனிவர் மாதிரி பண்ணிட்டு எல்லா வேலையும் பண்ற நீ, அப்படி இருக்கிறவங்க கொடியதுங்கிறார். ஓகேவா? அடுத்து புறங்குன்றி கண்டனையரேனும், புறங்குன்றி கண்டரையனேனும், புரியுதா? புறம் குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி முக்கரியார் உடைத்து. சிரிப்பா வருது இது பொருளாக கேட்கும்போது. சின்ன ஒரு மணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புறத்தோற்றத்திலேயே குன்றி மணியின் நிறம் போல செம்மையான தோற்றம் உடையவர் என்றாலும், அதாவது புறத்தோற்றத்தில் குன்றிமணினா குன்றிமணின்னு ஒன்று இருக்கு. இது கேட்பாங்க, குன்றிமணினா சின்னதாக இருக்கும், சிவப்பு கலரு. அப்போல்லாம் நான் வேணா இமேஜ் காமிக்கிறேன். சிவப்பு கலர் இருக்கும், நடுவில் கருப்பாக இருக்கும், ஓகேங்களா? அதை தான் நாங்கள் பிள்ளையார் செய்யும் பொழுது, ஏதாவது செய்யும்போது கண் வைக்கிறது, பிள்ளையார் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது பொம்மை செய்யும்போது கண் வைக்கிறது, அதெல்லாம் அதை வச்சு தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, புறத்தோற்றத்திலே குன்றிமணியின் நிறம் போல செம்மையான தோற்றம் உடையவர் என்றாலும் உள்ளத்தில் குன்றிமணியின் மூக்கு போல கரியவரும் உள்ளவர். ஏன்னா அந்த மூக்கு கருமையாக இருக்கும். அந்தோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்கன்னா, அந்த குன்றிமணின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரு ஃபுல்லாக சிவப்பு கலரில் இருக்கும், ஒரு புள்ளி வச்ச மாதிரி கருப்பு கலரில் இருக்கும், மூக்கு மட்டும் கருப்பு கலர் இருக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புறத்தோற்றத்தில் பெரிய செழுமையாக இருக்கிற மாதிரி காமிச்சா, ஆனால் அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, மூக்கு போல கரியவரும் உள்ளனர், அந்த மூக்கில் இருக்கிற கருமையாக உள்ளனர். அதான் புறங்குன்றி கண்டனையரேனும், கண்டனா அந்த மூக்கை தவிர, அகங்குன்றி உள்ளத்தில் இந்த மூக்கை சொல்றாரு. ஸோ முக்கிற் கரியார் உடைத்து, கரியார்னா உள்ளம் இருந்தவர், அந்த மூக்கு போல தாண்டா அவன் உள்ளமே இருக்கு. வெளியில் என்னமோ பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிறேன், ஆனால் அந்த குன்றின்மணியோட மூக்களவு கூட இல்லைடா அவன் உள்ளம் அப்படிங்கிறார். செம்மல
அடுத்து மனத்தது மனத்தது மாசாக மாண்டார் நீராடி. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுது மாந்தர் பலர். அப்படியே நீராடி எல்லாத்தையும் திறந்துட்டேங்கிற மாதிரி நீராடி இருப்பார். ஸோ நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்து கொள்வது போல, நீருக்குள் மூழ்கி ஒருவர் மறைத்து கொள்வது போல, மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்து கொண்டு மனதில் மாசுடையார் வாழ்கின்ற பலர். நீருக்குள்ள எப்படி மூழ்கி இருக்கிற மாதிரி நம்மை பெரியவர்கள் என நினைத்து வெளியுலகத்தில் வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. புரியுதா? மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைத்தொழுக மாந்தர் பலர். நீராடினா நீருக்குள்ள அடியில். புரியுதா? ஓகே, மாந்தர் மக்கள். அடுத்து கனை கொடியது யாழ்கோட. கனை கொடியது, சரிங்களா? கனை அம்பு, அம்பு கொடியது. யாழ்கோடு செவ்வியது ஆங்கண்ண வினைப்படு பாலால் குழல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நேராக தோன்றினாலும் அம்பு கொடியது. ஸோ அதான் கனை கொடியது, அம்பு கொடியது, யாழ்கோடு நேராக இருந்தாலும் அதான் அணைங்கிறதே அம்பு. செவ்வியதுனா செயலால் நன்மை தருவது. செவ்வியது, செவ்வியதுனா நன்மை தருவது. அப்ப நேராக இருக்கிறதுனால எல்லாம் சரியில்லைங்கிறாரு. வளைஞ்சு இருக்கிறதுனால யாழ் கெடுதல் இல்லைங்கிறாரு. யாழுங்கிறது தெரியுமில்ல, இசைக்கருவி, அதான் சொல்றாரு. ஸோ நேராக தோன்றினாலும் அம்பு கொடியது, வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது. ஸோ மக்களின் பண்புகளையும் செயல் வகையால் உணர்த்து கொள்ள வேண்டும். நேராக இருக்கிறதுனால அம்பு சிறந்தது இல்லை, வளைஞ்சு இருக்கிறதுனால யாழ் கொடியதும் இல்லை. அதான் இதில் சொல்கிறார். கணைனா அம்பு, யாழ் கோடு. யாழ் கோடுனா தெரியுங்களா? யாழ்ங்கிறது இசைக்கருவியில் ஒன்று. அப்போ அது செவ்வியது அங்கே. அப்போ அவங்க பண்ணக்கூடிய செயலால்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பார்வையில் ஒரு மண்ணும் இல்லை என்று கூறிவிட்டார். ஓகேவா? இது எனக்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மலித்தலும் நீட்டலும் வேண்டாம். மலித்தலும் நீட்டலும் வேண்டாம். நீ குடுமி வச்சுக்கோ. நீட்டலுங்கிறது கூந்தலை சொல்கிறாரு, மலித்தலுங்கிறது மொட்டை அடிக்கிறத சொல்கிறாரு. நீ பெரிய அப்பாட்டக்கிற நல்லவன் மாதிரி நீ மொட்டை போட்டாலும் சரி, இல்லை முடியை வச்சுக்கிட்டாலும் சரி, நான் ஒரு துறவி, அதனால் நான் மூஞ்சி முழுக்க தாடியும் மலையில் சரி தலையில் வெறும் முடியாக வைத்துக்கொள்வேன். நீட்டலும் முடியை வச்சுக்க. இல்லை, நான் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிறேன், நான் கடவுள் நல்லவர், நான் கடவுளை வழிபட்டு எல்லாத்தையும் மலிக்கப் போகிறேன், மொட்டை அடித்து எல்லா தாடியும் எடுக்கப் போகிறேன். அதான் மலித்தலும். மலித்தலும் நீட்டலும் வேண்டாம். உலகம் பழித்தது ஒழித்தது விடன், ஒழித்து விடின். பழித்தது ஒழித்து விடின். பொருளை பார்ப்போம். உலகத்தார் பழிக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல், அதுதான் பழித்தது ஒழித்து, அதாவது பழி சொற்கக்கூடிய அதை ஒழிக்காம நீ தாடி வச்சா என்ன, இல்லை மலிச்சுக்கிட்டா என்னடா, அது வேண்டாண்டா அப்படிங்கிறது திருவள்ளுவர். அதான் உலகத்தார் பழிக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று வித்தையாகும். மலித்தலும் நீட்டலும், மொட்டை அடிக்கிறது, சடை வளர்க்குறது, அதான் சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா? அவ்வளோதான். முடிச்சு விட்டாரா 10 திருக்குறள்ல? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10 திருக்குறள் ரொம்ப அற்புதம் பார்த்தோம். கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற பெயரில் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று செயல்படுகிற எல்லாத்தையுமே நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வியில் 10 கேள்விகளை கேட்டு விட்டுருக்கார் திருவள்ளுவர். அடுத்த அதிகாரத்தில் இதே போல் அடுத்து அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.